வணக்கம். தலைப்புச் செய்திகள். இணக்கமாக செயல்படுவதாக கூறிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை ரங்கசாமியின் முதுகில் குத்திவிட்டார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடும் விமர்சனம். புதுச்சேரியில் சுருக்கு வலையை பயன்படுத்த ஒரு கிராம மீனவர்கள் எதிர்ப்பு. துறைமுக பகுதியில் ஏற்பட்ட திடீர் பதற்றத்தால் போலீஸ் குவிப்பு. காலாப்பட்டு தொகுதி மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் திடீர் மறியல் போராட்டம். 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமியுடன் இணக்கமாக செயல்படுவது போல் கூறிய ஆளுநர் தமிழிசை அவரின் முதுகில் குத்திவிட்டார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளரிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் மக்களிடம் குறை கேட்கிறார் என்று கேள்வி எழுப்பிய அவர், புதுச்சேரியை போல் தெலுங்கானா ஆளுநர் மாளிகையில் பொதுமக்களை சந்திக்க தமிழிசைக்கு திராணி இருக்கிறதா? அங்கு சந்திரசேகர ராவ் கட்சியினர் அவரை விரட்டி அடிக்கின்றனர், அவரை யாரும் மதிப்பதில்லை என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் முதலமைச்சருடன் இணக்கமாக இருப்பது போல் காட்டிவிட்டு அவரை முதுகில் குத்துகிறார் என்றும், ஆளுநர் இரட்டையாட்சி நடத்துகிறார், இதை பற்றி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எந்த கவலையும் இல்லை, அவருக்கு தேவை முதலமைச்சர் நாற்காலிதான், அதிகாரம் பறிபோனாலும் கவலை இல்லை, இது போன்ற ஆட்சியை ரங்கசாமி நடத்த வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் உண்மையிலேயே ரங்கசாமிக்கு பதவி ஆசை இல்லை என்றால் மானம் கெட்டு போய் அந்த பதவியில் இருக்கிறார் என்றும் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். ஆளுநர் மக்களை சந்திக்கிறார் என்று தெரிந்தும் கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்க வேண்டாமா? துணைநிலை ஆளுநர் உடனடியாக மக்களை சந்திப்பதை நிறுத்த வேண்டும் என்றும், அது ஜனநாயக விரோதம், நீதிமன்ற அவமதிப்பாகும், இந்த ஆட்சி விரைவில் முடிவுக்கு வரும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். துணைநிலை ஆளுநர் உடனடியாக பொதுமக்களை நேரடியாக சந்திப்பதை நிறுத்த வேண்டும். அது ஜனநாயக விரோதம், நீதிமன்ற தீர்ப்புக்கும் விரோதம். என்ஆர் காங்கிரஸ்காரர்களுக்கு சொர்ணம் இல்லை என்றாலும் கூட கொள்கை அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி கிரண்பேடி எதிர்த்து போராடியது என்ற கட்சி என்ற முறையில் நாங்கள் ஜனநாயகத்தை படுகொலை செய்ய விட மாட்டோம். புரோக்கர்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த உத்தரவும் முதலமைச்சர் போடுவதில்லை என்று பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டினேன். புதுச்சேரியில் சுருக்கு வலை பயன்படுத்தக்கூடாது என ஒரு மீனவ கிராமம் அறிவித்ததை தொடர்ந்து துறைமுகத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சொருக்கு மடிவலை பயன்படுத்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் புதுச்சேரியில் சில கிராமங்களில் சுருக்கு வலை பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவ கிராமங்களுக்குள் அடிக்கடி மோதல் ஏற்படும். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி ஏற்பட்ட மோதலில் வீராம்பட்டினம் நல்லவாடு மீனவ கிராமங்களுக்கிடையே கடல் மார்க்கமாகவும் கடற்கரையிலும் மோதல் ஏற்பட்டது. துப்பாக்கிச் சூடு வரை நடத்தி காவல்துறையினர் கலவரத்தை அடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் வீராம்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்கள் கடந்த வாரம் கூடி வரும் 10ஆம் தேதி முதல் புதுச்சேரி துறைமுகத்துக்குள் சுருக்கு வலை உடன் வரும் படகுகள் தடை செய்யப்படுகிறது. மீறி வரும் படகுகள் மற்றும் வலைகள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கப்பட்டது. 10ஆம் தேதியன்று மீனவர்களுக்குள் மோதல் வரக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளனர். வீராம்பட்டினம், நல்லவாடு, வம்பாக்கிரபாளையம் மற்றும் துறைமுகம் உள்ள தேங்காய் திட்டு பகுதியில் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் காலை 7 மணி முதல் 24 மணி நேர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடல் வழியிலும் கடலோர காவல்படை சார்பில் ரோந்து பணி மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த முறை மீனவர்களுக்கு ஏற்பட்ட மோதலை தவிர்க்கும் விதமாக காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தீபிகா உத்தரவின் பேரில் 3 கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 300 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதன் மூலம் மீனவர்களின் மோதலை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீனவ கிராமங்களை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர்கள் 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் மூலம் மீனவ கிராமங்களிடையே மோதல் ஏற்படாது என்று காவல்துறை தரப்பில் நம்பப்படுகிறது. காலாப்பட்டில் மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கிழக்கு கடற்கரை சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
காலாப்பட்டு அருகே கனகசெட்டிக்குளம் பகுதியில் ஏற்கனவே 4 மதுக்கடைகள் மற்றும் பார்கள் உள்ளது. இங்குள்ள புதுநகர் பகுதியில் தனியார் தங்கும் விடுதியில் பார் வசதியுடன் மதுக்கடை அமைய உள்ளதாக அப்பகுதி மக்கள் தகவல் பரவியது. இதனையடுத்து அப்பகுதியை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் காலை கனகசெட்டிக்குளம் பேருந்து நிலையம் அருகே ஒன்று திரண்டனர். அவர்கள் புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் வரிசையாக அணிவகுத்து நின்றன. இது பற்றி தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், காலாப்பட்டு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ மற்றும் காவலர்கள் அங்கு வந்தனர். அவர்கள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனை ஏற்று பொதுமக்கள் மறியலை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த மறியல் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சொல்லிட்டு அசம்பிளி வாசலில் போன வாரம் எனக்கும் முதலமைச்சருக்கும் சண்டை போட்டு பேப்பர்லாம் வந்தது. பேப்பரில் பார்த்தீங்க, அசம்பிளி சட்டசபையில் பேசினேன். அதுக்கப்புறம் சட்டசபை வாசல்லே காம்பவுண்ட்லேயே காலிலேருந்து பொழுது வரைக்கும் உட்காந்து அப்புறம் சமாதானம் பண்ணி இல்லை வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் இப்போ கலெக்டர் பேசுகிறார், சிஎம்ஓ உங்களுக்கு வராதுன்னு சொல்கிறாரு. கலெக்டர் நாங்களும் அன்றைக்கி வந்து அஷூரன்ஸ் போனோம் அசம்பிளியில். அப்போ புதுசாக எப்படி சார் பார் புதுசாக வராது சார், நீங்கள் போய் சொல்லுங்கள், அவர் கலெக்டர் கூட்ட போக சொல்லு, அவர் ஏதோ கேரளாவில் மீட்டிங் இருக்கலாம், அதில் வர முடியல சார், கோச்சிக்காதீங்க, நான் தாசில்தார் அனுப்புகிறேன் சார், தாசில்தார் தேவையில்லை, நானே சொல்லிக்கிறேன் வராது, அப்படி வந்தால் அவங்க கூட நான் போட மாட்டேன். சுகாதாரத்துறையில் பணியாற்றும் ஆஷா பணியாளர்கள் சம்பள உயர்வு கேட்டும் சுகாதார இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் 300க்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தியும், தீபாவளி கருணை தொகை வழங்க வலியுறுத்தியும் பல்வேறு கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் இதுவரை எந்தவித அறிவிப்பும் சுகாதாரத்துறை சார்பில் அறிவிக்கப்படவில்லை. இதனை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்கள் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சுகாதாரத்துறை இயக்குனர் ஸ்ரீராமுலு ஊழியர்களை உடனடியாக அழைத்து பேசி கோரிக்கைகளை உடனடியாக தீர்த்து வைப்பதாகவும், உயர்த்தப்பட்ட ஊதிய உயர்வு ரூபாய் 3000 முன் தேதியிட்டு வரும் வாரத்திலேயே வழங்கப்படும் என்றும், மாதம் ஒருமுறை CL விடுப்பு வழங்கவும், தீபாவளி பண்டிகை முன்னிட்டு கருணை தொகை வழங்கவும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். எனவே வாக்குறுதியின் அடிப்படையில் போராட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது. போராட்டத்தில் சுகாதார ஊழியர்களின் சங்கங்களின் சம்மேளனத்தின் இணைப்பு சங்க பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இரு மாநில எல்லைகளை இணைக்கும் நாவற்குளம் பிரதான சாலை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பட்டானூர் நாவற்குளம் வழியாக புதுச்சேரிக்கு செல்லும் பழமை வாய்ந்த பிரதான சாலை உள்ளது. தமிழக புதுச்சேரி எல்லையில் அமைந்துள்ள இந்த பகுதியில் குடியிருப்புகள் பெருகி மக்கள் எண்ணிக்கையும் கூடியுள்ளது. இந்த பிரதான சாலையானது கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன் 2002ஆம் ஆண்டு நபார்ட் திட்டத்தின் கீழ் தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலை தற்போது மிகுந்த சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் முதல் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் வரை மிகவும் சிரமப்பட்டு சென்று வர வேண்டியுள்ளது. மழை காலங்களில் இந்த வழியாக வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு படு மோசமாக இருப்பதாகவும், அருகிலுள்ள ஜிப்மர் மருத்துவமனைக்கு பிரசவத்திற்கு சென்ற கர்ப்பிணி பெண் ஒருவர் மருத்துவமனைக்கு செல்ல தாமதமானதால் வழியிலேயே குழந்தை பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் சாலை சமீபத்தில் புனரமைக்கப்பட்டாலும் கொஞ்ச நாட்களிலேயே சாலை சேதமடைந்தன. வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் இங்கு வசித்து வரும் ஆயிரக்கணக்கான மக்கள் கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசானது இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என நாவற்குளம் பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ரோடு ரொம்ப 2002 போட்ட ரோடு இது. 2000 போட்ட ரோடு வந்து ரொம்ப தரமான நிலைமையில் குண்டும் குழியுமா ஆகிப்போச்சு. ரொம்ப மேடு பள்ளமாக இருக்குது. நல்ல விபத்து நிறையா ஏற்படுற சூழ்நிலைக்கு இருக்குது. இது அந்த பக்கத்தில் இந்த நாவக்குளம் பக்கத்தில் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு, நோயாளிகளை போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ இடையில பிரசவமாக ஒரு அம்மாவை ஏற்றும்போது சமயத்தில் வண்டியிலே பிரசவம் ஆகிட்டுக்குது. இந்த சூழ்நிலைக்கு ரோடு இருக்குது. அதில் இந்த ரோட்டை நல்லா தரமுள்ள ரோட்டை போட்டு கொடுக்கும்படி நாங்கள் தாழ்மையோட கிராம சார்பாக நாங்கள் தாழ்மையோட. புதுச்சேரி கட்டுமான நிறுவன உரிமையாளரின் வங்கிக் கணக்கிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர்களை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி பெரியார் நகரை சேர்ந்தவர் பிரதாபன் கட்டுமான நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் தனது ஊழியர்களை தொடர்பு கொள்வதற்காக குழு கைபேசி எண்களை பயன்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் அவரது வங்கி கணக்கிலிருந்து இருமுறை தலா ரூபாய் 5 லட்சம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் பிரதாபனின் புதிய கைபேசி எண்ணுக்கும் வங்கி பண பரிமாற்றம் தொடர்பாக குறுந்தகவல் வரவில்லை. இது குறித்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் காவல் ஆய்வாளர் மனோஜ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்.
இதில் பிரதமரின் மின் அஞ்சல் முடக்கப்பட்டு கைபேசி எண்ணுக்கு குறுந்தகவல் அனுப்ப முடியாமல் செய்து பணம் மோசடி செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதில் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு இருப்பதும் அவர்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். புதுச்சேரியில் புதிதாக 430 சிறுவர்கள் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக வைரஸ் காய்ச்சல் பரவி வருகிறது. சனியன்று புதுச்சேரியில் 390 சிறுவர்களும் காரைக்காலில் 40 பேரும் வைரஸ் காய்ச்சலுக்காக அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவில் சிகிச்சை பெற்றுள்ளனர். அவர்கள் காய்ச்சல் அதிகமாக இருந்த 27 பேர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தற்போது புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் 108 சிறுவர்களும் காரைக்காலில் 22 சிறுவர்கள் என மொத்தம் 130 பேர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரியில் 384 பேரை பரிசோதனை செய்ததில் 11 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. தற்போது தொற்றால் பாதித்தவர்களில் 5 பேர் மருத்துவமனைகளிலும் 156 பேர் வீட்டு தனிமையிலும் சிகிச்சை பெறுகின்றனர். மரக்காணத்தில் நகைக்கடையில் போலி நகை கொடுத்து ஏமாற்றிய பெண் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் சந்நிதி தெருவில் நகைக்கடை வைத்துள்ளவர் சண்முகம். இவர் கடையில் நேற்று சுடிதார் அணிந்த பெண் ஒருவர் கடைக்கு வந்து கம்மல் வாங்குவதைப் போல வந்து தன்னிடம் இருந்த கவரின் நகையை மாற்றி வைத்துவிட்டு தப்பிவிட்டார். சந்தேகமடைந்த கடை உரிமையாளர் நகையை சோதனை செய்தபோது அந்த நகை போலியானது என கண்டறிந்தார். இது குறித்து கடையின் உரிமையாளர் மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் மரக்காணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கடையில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர்கள் என்றும் உன்னதமாய் சுத்தமான சைவ உணவகத்திற்கு ஜியோ வெஜ், மிஷன் ஸ்ட்ரீட், புதுச்சேரி. புதிய இடமாற்றத்துடன் உங்கள் தனம் சேவ் சென்டர், கொசக்கடை தெரு, அண்ணா சாலை அருகில் மற்றும் காமராஜ் சாலை, புதுச்சேரி. புதுவை தங்க மாளிகையின் மற்றும் ஒரு புதிய படைப்பு PR தங்க மாளிகை, கொசக்கடை வீதி, பாண்டிச்சேரி. Pretty collections, fantastic memories, சந்தோஷ தீபாவளி. உங்கள் குடும்ப கடை பாண்டி ராம் சில்க்ஸ். தூய்மையான தங்கம் போன்ற உறவுகளுக்கு ராம் தங்க நகை மாளிகை. முத்து சில்க் ஹவுஸ், நேரு வீதி, புதுச்சேரி. ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, புதுச்சேரி மற்றும் விழுப்புரம். Amir Electronics, Furniture and Mobiles. Number 46, Point Cat Street, opposite to Indian Petrol Bunk, Varanai Kirapalayam, Mudaliyarpet, Puducherry, 605004. Cell 86108 59976. Prime Dental Care, number 144, first floor, Villianur Main Road, opposite to Mulakulam bus stop, Mulakulam, Puducherry 10. Cell 72001 067W. இது உங்கள் கேவி டெக்ஸ், எப்பொழுதும் பிரம்மாண்டமாய். கடலூர், இப்பொழுது புதுச்சேரியிலும். PG and Niveda Mattress. Cell number 9443293164 9791093164. Nammakada. PG and Niveda Mattress. Cell number 9443293164 9791093164. Money Kitchen Shop, a unit of Money Electronics, Rediyarpalayam near Kalki Koil, Villianur Main Road, Pondicherry. Divine Mother College, 25 LAMN Koil Street, Kurkadu. Phone 0413-266-1490, 266-1499. Concept Tree Learning, JEE NEET Foundation, City Plaza, number 209/5A, Balaji Nagar, NH45A, Villianur Main Road, More Supermarket upstairs, Ulavarkarai, Puducherry. Cell 75503
8950. செந்தூர் வேலன் ஹோம் அப்ளையன்சஸ், ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் மொபைல்ஸ். Number 36, Chetty Street, Puducherry. Bros Supermarket, Dates and Nuts, ECR Bypass Road, Kottakuppam. Bio Institute of Paramedical Science, number 17, second floor, Sri Velayudham Complex in Nadesan Nagar, near KVTEX and Indira Gandhi Signal, Pondi. Cell 98652 Ganapati Nagar, Pondi to Viluppuram NH Road, Palli Tennal Gramam, Kandamangalam Urachi, Viluppuram Mavatam. தொடர்புக்கு 8124243006 மற்றும் 9894498429. GRT Jewelers வழங்கும் திருமணம் மற்றும் விசேஷ கலெக்ஷன். GRT Jewelers, காமராஜ் சாலை, புதுச்சேரி. சரவணா டெக்ஸ்டைல்ஸ், நம்பர் 150 154, தியாக முதலியார் வீதி மற்றும் நம்பர் 51, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, புதுச்சேரி. Billabong High International School. ராஜேந்திராஸ் விமென்ஸ் மேட்சிங் பாயிண்ட், நம்பர் 54, மிஷன் வீதி, நேரு வீதி சந்திப்பு, புதுச்சேரி. செந்தூர் குரூப்ஸ் வழங்கும் SP ஹைடெக் சிட்டி. தங்களுக்கான மனையை புக் செய்ய தொடர்பு கொள்ளுங்கள் 9787265051. இந்த தீபாவளி எப்பவும் போலவே போத்தீஸ் ஆடைகளோடு போத்தீஸின் சரவடி தீபாவளி. ஸ்ரீ ஜெயவல்லி ரியல் எஸ்டேட்டின் ஸ்ரீ மகாலட்சுமி நகர். மேலும் விவரங்களுக்கு 9943304169 and 9443706953. Ravi Colors multi-branded innerwear showroom for women and men. Raja Theatre Signal Argil, Nehru Veedi, Puducherry. Sri Jayavali Real Agency in Sri Lakshmi Nagar. மேலும் விவரங்களுக்கு 9943304169 மற்றும் 9443706953. இந்த ஆயுத பூஜை மற்றும் தீபாவளியை நெல்லை கருப்பட்டி காபி அண்ட் ஸ்வீட்ஸுடன் சுகர் ஃப்ரீயாக கொண்டாடுங்கள். நேரு வீதியின் உங்கள் அபிமான கடைகளில் தீபாவளி ஷாப்பிங் செய்யுங்கள். 3 கூப்பன்களுக்கு 1 ஸ்லோகன் படிவம் பெற்று வினாடி வினா மற்றும் வாக்கிய போட்டியில் பங்கு பெறுங்கள். பரிசுகளை வெல்லுங்கள். ஹை ஃபேஷன் 274 நேரு வீதி, அங்காளம்மன் கோவில் அருகில், புதுச்சேரி. SRMின் அன்பான வாடிக்கையாளர்களுக்கு இனிய ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கடலூர் பாண்டிச்சேரி மெயின் ரோட்ல தவளக்குப்பம் சிக்னல் பக்கத்திலேயே நம்ம SRM ஸ்டீல் ஹவுஸ். தீபாவளி போனஸ் 5000 உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கட்டுமான தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி CITU கட்டுமான தொழிற்சங்கத்தினர் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தொழிற்சங்கத்தில் உள்ள அனைத்து கட்டுமான தொழிலாளர்களுக்கும் தீபாவளி பண்டிகை போனஸாக ரூபாய் 5000 வழங்க வேண்டும். கட்டுமான தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தட்டாஞ்சாவடியில் உள்ள நலவாரிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போனஸ் தொகையை அவரவர் வங்கி கணக்கிலோ அல்லது பணமாகவோ நேரடியாகவோ வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கட்டுமான தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக நலவாரிய அலுவலகம் வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. தந்திராயன்குப்பம் கடல் பகுதியில் மாயமான 12ஆம் வகுப்பு மாணவன் உடல் பொம்மையர்பாளையம் கடற்பகுதியில் கரை ஒதுங்கியது. மற்றொரு நபர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். புதுச்சேரி லாஸ்பேட்டை செயின்ட் பால்பேட் பகுதியை சேர்ந்தவர் அருள் சூசை மகன் ஜான் சாமுவேல். தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். கோட்டக்குப்பம் அருகே நண்பர்கள் 3 பேருடன் சந்திராயன்குப்பம் கடற்கரைக்கு சென்ற அவர் நண்பர்களுடன் கடலில் இறங்கி குளித்தார். அப்போது அலை சீற்றம் அதிகம் காரணமாக 4 பேரும் கடலில் அடித்து செல்லப்பட்டனர். கடல் அலையில் அடித்து செல்லப்பட்ட 4 பேரை மீனவர்கள் மீட்க சென்றபோது 3 பேரை மீட்டனர். ஜான் சாமுவேல் மட்டும் மாயமானார். கடலில் மாயமான மாணவன் உடலை படகு மூலம் கோட்டக்குப்பம் காவல்துறையினர் மற்றும் மீனவர்கள் 2வது நாளாக தேடி வந்த நிலையில் பொம்மையர்பாளையம் ஆரோ பீச் அருகே மாணவன் ஜான் சாமுவேல் உடல் கரை ஒதுங்கியது. கோட்டக்குப்பம் காவல்துறையினர் மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதேபோல் சென்னையில் இருந்து தந்திராயன்குப்பம் கடற்கரைக்கு சுற்றுலா வந்த 10 பேர் கடலில் இறங்கி குளித்தனர். இதில் கிருஷ்ணகிரியை சேர்ந்த பரத்,
என்பவர் ராட்சத அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டார். உடனே அங்கிருந்து அவர்கள் அவரை மீட்டனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட பரத் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த 2 சம்பவம் குறித்தும் கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் ராபின்சன் தலைமையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோட்டக்குப்பம் காவல் நிலைய பகுதிக்குட்பட்ட 5 காவல் நிலையங்களை சார்ந்த பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் திருச்சிற்றம்பலம் கூட்டுரோட்டில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் டி நாதா உத்தரவின் பேரில் கோட்டக்குப்பம் துணை காவலர் சூப்பரண்ட் மித்ரன் தலைமையில் ஆரோவில், வானூர், கிளியனூர், கோட்டக்குப்பம், மரக்காணம் ஆகிய 5 காவல் நிலையங்களில் பொதுமக்கள் கொடுத்த புகார் மனுக்கள் மீது சமரசம் செய்யும் வழக்குகளில் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. இன்ஸ்பெக்டர்கள் அன்பரசு, பாலமுரளி, ராபின்சன் மற்றும் அனைத்து காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டு மக்கள் கொடுத்த புகார் மனு மீது விசாரணை மேற்கொண்டனர். இந்த குறைதீர்ப்பு முகாமில் ஒவ்வொரு காவல் நிலையங்களிலும் 50க்கும் மேற்பட்ட மனுக்கள் மீது புகார்கள் எதிர் மனுதாரர்கள் ஆஜராகி வழக்குகளில் உள்ள பிரச்சனைகள் குறித்து வாதிட்டனர். காவல்துறை அதிகாரிகளின் சமரசம் செய்யக்கூடிய புகார் மனுக்களில் சமரசம் செய்து வைத்தனர். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பிறந்தநாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து நிர்வாகிகள் வழிபட்டனர். புதுச்சேரி அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற கட்சித் தலைவருமான அன்பழகன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை மாநில அதிமுக சார்பில் அவைத்தலைவர் அன்பானந்தம் தலைமையில் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் முன்னிலையில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் மாநில செயலாளர் அன்பழகன் நீடூடி வாழ வேண்டி தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பூஜை செய்தனர். இதில் அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில செயலாளர் நடராஜன், இணை செயலாளர்கள் வீரம்மாள், கணேசன், திருநாவுக்கரசு, மகாதேவி மற்றும் அதிமுக துணைத் தலைவர்கள் ராஜாராமன், சின்னதுரை மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, ஆறுமுகம், கருணாநிதி, காந்தி, பாப்புசாமி, தொகுதி செயலாளர் துரை உட்பட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு அன்பழகன் நீடூடி வாழ வேண்டி பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் இல்லத்தில் நடைபெற்ற அவரது பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால் உட்பட அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக நிர்வாகிகள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். காமன்வெல்த் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய மல்யுத்த வீராங்கனைகளுக்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இங்கிலாந்தின் பர்மிங்காம் நகரில் நடைபெற்ற 22வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி நிறைவடைந்த நிலையில் இந்தியா மொத்தமாக 22 தங்கம், 16 வெள்ளி, 28 வெண்கலம் என மொத்தம் 61 பதக்கங்களை வென்று பதக்க பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. பதக்கம் வென்ற இந்திய மல்யுத்த வீராங்கனைகள் மகிழ்ச்சியுடன் நாடு திரும்பினர். டெல்லி விமான நிலையத்தில் அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் திரண்ட ஏராளமானோர் இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். எனக்கு அனைத்து ஆதரவையும் அன்பையும் அளித்த இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் வென்றதற்கு பெருமைப்படுகிறேன் என்று இந்திய மல்யுத்த வீராங்கனை ஷாஷி மாலிக் தெரிவித்தார். வரவேற்பிற்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய அவர், இது ஒரு சிறந்த உணர்வு மற்றும் ஒலிம்பிற்கு பிறகு இது எனது முதல் பெரிய பதக்கம் என்பதால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என அவர் தெரிவித்தார். நாட்டுக்காக பதக்கம் வெல்வது என்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை என்று மல்யுத்த போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீராங்கனை பூஜா கெலாட் குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணக்கமாக செயல்படுவதாக கூறிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை ரங்கசாமியின் முதுகில் குத்திவிட்டார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடும் விமர்சனம். புதுச்சேரியில் சுருக்கு வலையை பயன்படுத்த ஒரு கிராம மீனவர்கள் எதிர்ப்பு. துறைமுக பகுதியில் ஏற்பட்ட திடீர் பதற்றத்தால் போலீஸ் குவிப்பு. காலாப்பட்டு தொகுதி மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் திடீர் மறியல் போராட்டம். 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.